இந்திய சினிமாவின் தந்தை யார் என்று தெரியுமா? தாதா சாஹேப் பால்கே அவர்கள்தான். 1870ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் இந்திய நாட்டின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக்கில் பிறந்தார். இவரது இயற்பெயர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே. 1885ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள சர் ஜே கலை கல்லூரியில் சேர்ந்து பயின்றார். 1910 முதல் 1940 வரை பல திரைப்படங்களை உருவாக்கினார். பெரும்பாலும் அத்திரைப்படங்களை அவரே இயக்கவும் செய்தார். கருப்பு வெள்ளையில் ஒளி இல்லாமல் இவர் உருவாக்கிய திரைப்படங்கள் தான் இந்தியாவில் அறிமுகமான முதல் திரைப்படங்களாகும். பால்கே தனது தீவிர முயற்சியினால் ஒரு முழுநீள சினிமாவை எழுதி இயக்கினார். அந்த படத்தின் பெயர்தான் ஹரிச்சந்திரா. மக்களின் வாழ்க்கையில் ஒன்றிவிட்ட சினிமாவை இந்தியாவிற்கு எடுத்து வந்த பெருமை தாதா சாஹேப் பால்கே அவர்களையே சேரும். இதனால் தாதா சாஹேப் பால்கே அவர்கள் இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என போற்றப்பட்டார். தொடக்கத்தில் வெளிவந்த படங்கள் கருப்பு வெள்ளை படங்களாகவும் ஒலி இல்லாத ஊமை படங்களாகவும் இருந்தன. நடிகர்களை எப்படி தேர்வு செய்வது என்று அவர் யோசிக்கவே இல்லை. தனது குடும்பத்தில் இருந்த மொத்த 18 பேர்களையும் நடிகர்களாக்கி நடிக்க வைத்தார். எனவே முதல் இந்திய சினிமா ஒரு குடும்ப படமே ஆகும். அத்தகைய தாதா சாஹேப் பால்கே அவர்கள் 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் நாள் தனது 73வது வயதில் காலமானார். இந்திய அரசால் ஆண்டுதோறும் இந்திய திரைப்படத்துறை வாழ்நாள் சாதனை புரிந்தோருக்கு இவரது பெயரில் விருது வழங்கப்படுகிறது இன்று வரை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததா? அப்படி என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு இந்த வீடியோவை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள ஷேர் செய்யவும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.